ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இங்கே சாதி வேண்டாம் என்ற சிந்தனை உள்ளவர்கள் தான் வந்திருக்கிறோம். அதனால்தான் குறைவாக இருக்கிறது கூட்டம். சாதி கூடாது என்று கருதுகிறவர்கள் தான் இங்கே திரண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சாதியும் சாதி பெருமை பேசி அதற்கு ஆதாரங்களை திரட்டி அதை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், நூல்களாக வெளியிட்டிருக்கிறார்கள். அதை போல திருமாவளவனும் ரவிக்குமாரும் ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறார்களோ என்ற ஐயம் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த நூலை பார்த்த பிறகு அவர்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொன்னார். நான் நெஞ்சுயர்த்தி சொல்ல கடமை பெற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டில் சாதி பெருமை பேசாத ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். அதை எதிர்த்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற முழக்கத்தை முன்மொழிந்து அதன் அடிப்படையில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சாதி ஒழிப்பு இயக்கம் இது. ஆண்ட பரம்பரை என்றோ அல்லது இத்தகைய புராண பின்னணிகள் எல்லாம் எங்களுக்கு உண்டு என்றோ ஒருபோதும் மேடையில் நானும் பேசியதில்லை, எங்கள் இயக்க தோழர்கள் யாரும் பேசியதில்லை. அப்படி ஒருபோதும் நாம் எழுத முனைந்ததும் இல்லை. தனிப்பட்ட முறையில் கூட அப்படி விவாதித்துக் கொண்டதில்லை. ஏனென்றால் நாம் உள்வாங்கி இருக்கிற அரசியல் சாதி ஒழிப்பு அரசியல். சாதி, தீண்டாமை இவை சமத்துவத்திற்கு எதிரானது. நாம் சமத்துவம் பற்றி பேசுகிறோம். சமத்துவம் என்பது நடைமுறையில் சாத்தியமா என்பது ஒரு பெரிய கேள்வி. நாம் கொள்கை அளவிலே சமத்துவம் வேண்டும், ஈக்குவாலிட்டி என்று சொல்கிறோம். பொருளாதாரத்திலே எல்லோரையும் சமப்படுத்திவிட முடியுமா? முடியவே முடியாது. சிந்தனை முறையிலும் அனைவரையும் சமப்படுத்தி விட முடியுமா? கல்வி அடிப்படையிலே அனைவரையும் சமப்படுத்தி விட முடியுமா? முடியவே முடியாது. இந்தியாவில் இருக்கிற எல்லோருக்கும் சமமாக 6க்கு 500 கோடி ரூபாய் சொத்து பிரித்து கொடுப்போம், எல்லோருக்கும் சமமாக என்று பொருளாதாரத்தை எல்லோருக்கும் சமப்படுத்தி ஒரே நேரத்தில் வழங்க முடியுமா என்றால் முடியாது. எல்லோரும் சமமான இடத்திலே வீடு கட்டி வாழலாம், எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வீடுகள் வழங்க முடியுமா? முடியாது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஆடைகள் வழங்க முடியுமா? முடியாது. சமத்துவம் என்பது சொல்ல போனால் ஒரு மாயை. அது சமப்படுத்த முடியாது. சமமான தரை கிடையாது. மேடு பள்ளம் அது இயற்கை, இரவு பகல் அது இயற்கை, குட்டை நெட்டை அது இயற்கை. எல்லா மனிதர்களும் 6 அடிதான் இருக்க வேண்டும் என்று எல்லோரையும் சமப்படுத்த முடியுமா? முடியாது. ஆக சமப்படுத்துதல் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சமத்துவம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால் மனித நேயத்தை குறிக்கிறது. ஈக்குவாலிட்டி இஸ் நத்திங் பட் ஹியூமானிட்டி. மனித நேயத்தை குறிக்கிறது. ஏற்ற இறக்கம் என்பது இயற்கையானது. உயர்வு தாழ்வு என்பது இயற்கையானதல்ல. அது கற்பிதமானது, அது திணிக்கப்பட்டது. நான் மேட்டிலே இருக்கிறேன், நீங்கள் இறக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள், பள்ளத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இதை சமப்படுத்தி விட்டால் அதன் பெயர் சமத்துவமாகாது. சமப்படுத்தவே முடியாது. மலை மடு இருக்கத்தான் செய்யும். இது உலகியல் அல்லது இயங்கியல், அதுதான் டயலெக்டிக்கல் லா. ஆக சமப்படுத்துதல் என்றால் மனிதனை மனிதன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வேறுபடுத்தி பார்க்காமல் அவனையும் மனிதன் என்று, ஒவ்வொருவனும் தன்னோடு இருக்கிற அனைவரும் மனிதன், அவனுக்கு எல்லா ஆசாபாச உணர்ச்சிகளும் உண்டு, அவன் கருத்துக்கு மதிப்பளிக்க வேண்டும், அவன் உணர்வுக்கு மதிப்பளிக்க வேண்டும். இந்த உணர்வுக்கு மதிப்பளித்தல் தான் சமத்துவம். கருத்துக்கு மதிப்பளித்தல் தான் சமத்துவம். அதுதான் ஈக்குவாலிட்டி. இந்த ஒன்றுக்காகத்தான் நாம் போராடுகிறோம்.
சாதி வேண்டாம் என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் என்றால், கட்சியிலே எத்தனையோ கோஷ்டிகள் இருக்கிறது. அப்படித்தான் சாதி என்பது அது சோசியல் கோஷ்டி, அது சமூக குழுக்கள். சமூக குழுக்கள் தவிர்க்கவே முடியாது. மல்டிபிளிசிட்டி என்பது ஒரு இயற்கை. எவ்வளவு முயற்சி செய்தாலும் குழுக்கள் இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது. சாதி ஒழிப்போம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற இந்த உயர்வு தாழ்வை ஒழிப்போம் தான் அதுக்கு பேரே தவிர இந்த குழுக்களை ஒழிப்போம் என்று பேர் கிடையாது. ஒழிக்க முடியாது. புளூரலிசம் என்பதும் மல்டிபிளிசிட்டி என்பதும் பன்மைத்துவம் என்பதும் வாழ்வில் ஒரு இயற்கையான நிலை. ஆகவே சாதி ஒழிப்பு என்பது இந்த குழுக்களை எல்லாம் ஒழித்து விடுவோம், வன்னியர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், முக்குளத்தோர், வேளாளர், கவுண்டர், இதையெல்லாம் ஒழித்து எல்லாருக்கும் ஒரே பேர் வச்சிருவோம் தமிழர் அப்படின்னு சொன்னா அது நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. மானுட குழுக்கள் என்பது எப்போதுமே வெவ்வேறு அடையாளங்களோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டே வாழ்வை நகர்த்தும். அது இடம், பொருள், பண்பாடு, அவனுடைய பொருளாதார பின்னணி எல்லாவற்றையும் விட அவனுடைய அரசியல் பின்னணி முக்கியமானது. எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது அரசியல் தான். மனிதன் குழுக்களாக உடைவதற்கும் சரி, குழுக்களாக இணைவதற்கும் சரி அரசியல் தான் காரணம். சாதியாக பிரிவதற்கும் சரி, சாதிகளாக மோதிக்கொள்வதற்கும் அரசியல் தான் காரணம். மதங்களாக பிரிவதற்கும் சரி, மதங்கள் மோதிக்கொள்வதற்கும் சரி அரசியல் தான் காரணம். மனிதன் மனிதனாக வாழ்கிறான். அவனுக்கு அடையாளங்களை கொடுப்பது அரசியல். சாதி அடையாளமாக இருந்தாலும் சரி, மத அடையாளமாக இருந்தாலும் சரி, குலம் கோத்திரம் அடையாளமாக இருந்தாலும் சரி, இந்த அடையாளங்களை கொடுப்பது, அவனுக்கு இடையிலே முரண்பாட்டை தூண்டுவது அரசியல் தான். ஆகவே சமத்துவம் எங்கிருந்து தொடங்குகிறது என்றால், வேறுபாடு எங்கிருந்து தொடங்கியதோ அங்கிருந்து தான் தொடங்க வேண்டும். வேறுபாடு எங்கிருந்து மனிதனிடம் தொடங்குகிறது என்றால், அதிகார தேவையிலிருந்து தான் வேறுபாடு தொடங்குகிறது. பவர், இவனுக்கு என்ன அதிகாரம், இவன் சொல்றான், இவன் சொல்றது இவனுக்கு என்ன அதிகாரம், அங்கிருந்து தான் தொடங்குது அரசியல். எனக்கு உரிமை இல்லையாம்பா எதிர்த்து போரிடுகிறவன், அங்கிருந்து தான் தொடங்குகிறது அரசியல். உரிமை வேண்டும் என்பவனுக்கும் அதிகாரம் செலுத்த நினைப்பவனுக்கும் இரண்டு மனிதர்களுக்கு இடையிலே உருவாகிற பிறக்கிற அந்த அரசியல் தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அடிப்படை. அதிகாரம் தான். பெண்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பது கூட அதிகாரம் தான் காரணம். ஆணுக்கு அதிகாரமா, பெண்ணுக்கு அதிகாரமா? வீட்டில் ஆதிக்கம் செலுத்துவது யார்? தீண்டாமை என்பதே அதிகார போட்டியின் விளைச்சல் தான். வெறும் பண்பாட்டு தளத்தில் மட்டுமே அதை நாம் பார்க்க கூடாது. அது பண்பாட்டு தளத்தில் இருக்கிறது. மதங்களிடையே அல்லது சாதிகளிடையே நிலவுகிற இந்த முரண்பாடுகள் பண்பாட்டு முரண்பாடுகளாக நாம் பார்த்தாலும் கூட, இது எதிலிருந்து தோன்றுகிறது என்றால் அதிகார போட்டியிலிருந்து தான் தோன்றுகிறது. ஒரு குழு ஆள நினைக்கிறது, ஒரு குழு அதை அனுமதிக்க மறுக்கிறது. கோவிலில் சாமி கும்பிடுவதாக இருந்தாலும் யாருக்கு அதிகாரம்? அங்கே முதல் மரியாதை யாருக்கு? அங்கிருந்து தான் தொடங்குகிறது. அதிலே யார் யாரெல்லாம் தாம் வரையறுக்கக்கூடிய விதிகளுக்கு கட்டுப்பட மறுக்கிறானோ அவனை எல்லாம் அடக்கி ஒடுக்கி ஓரந்தள்ளி ஒதுக்கி வைக்கிறார்கள். ஒதுக்குதல் என்பதுதான் தீண்டாமையாக மாறுகிறது. இவன் ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறான், அதிகாரத்தை நிலைநாட்ட விரும்புகிறான், அதை தக்க வைப்பதற்காக விதிகளை வரையறுக்கிறான். அந்த விதிகளுக்கு பணிய மறுக்கிறவர்களை கொடூரமாக அடக்கி ஒடுக்கி, இவன் இந்த பக்கமே இவனை நுழைவிடக்கூடாது, இந்த பக்கமே அவன் திரும்ப கூடாது, அவன் ஒதுக்கி. இவனுக்கு நமக்கு இனி எந்த காலத்திலும் ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. நம்ம சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்க. குடும்பத்திலே சண்டையில வருது இல்லை, நம்ம வீட்டுல சொல்றதை கேட்க மாட்டாங்க. இனிமே இந்த குடும்பத்துக்கு இவனுக்கு சம்பந்தமே இல்லை, ஒதுக்கி வை. ஒட்டும் இல்ல உறவும் இல்லை, ஒட்டும் இல்ல உறவும் இல்லை, ஒதுக்கி வைங்கிறான் பாருங்க. அங்கதான் தீண்டாமை பிறக்கிறது. தனி மனிதனா இருக்கும்போது நமக்கு தீண்டாமை தெரியல, நம்ம வீட்டுல இருக்கிற அண்ணன் தம்பியை ஒதுக்கி வைக்கும் போது தீண்டாமையே தெரியல. அதுவே ஒரு குழுவாக மாறுகிற போது தீண்டாமையே மாறுது. அவன் ஒரு குழு, அவன் என் தம்பி மகன், அவளை இந்த பக்கமே விடாது, ஒதுக்கி வை, இந்த ஏரியாவுக்கே வரக்கூடாது, அவனை டச்சே பண்ண மாட்டாங்க, முகத்திலே முடிக்க கூடாது. இந்த வெறுப்புணர்வு தான் தீண்டாமைக்கான அடிப்படையாக மூலமாக அமைகிறது.
ஆகவே சாதி என்பதும் தீண்டாமை என்பதும் அதிகார போட்டியிலிருந்து உருவானது என்று நாம் பார்த்தால் இன்னும் நமக்கு நிறைய தரவுகள் கிடைக்கும். சமணத்தையும் பௌத்தத்தையும் வீழ்த்தியது வெறும் சாமி கும்பிடுகிற சண்டை கிடையாது, அது அதிகாரத்தோடு தொடர்புடைய சண்டை. அரசும் மதமும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள். அரசு கைப்பற்ற வேண்டும், அதற்கு ஒரு குழு தேவைப்படுகிறது. அந்த குழுவாக உற்பத்தி ஆகிறார்கள், அதுதான் மதமா மாறுது. குழுவுல டிசிப்ளின் வரும்போது மதமா மாறுது. ரிலீஜன் தான் அதுக்கு ஆங்கிலத்தில் பேரு. ரிலீஜன்னா நம்பிக்கைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். அது நம்பிக்கைக்கான ஒரு குழு. ரிலையபிலிட்டி, ரிலை அப்பான், ரிலீஜன். எதை நீ நம்புறீ, நான் இதை சொல்றேன், இதை நம்பு, அதை நம்பிட்டா அவன் வந்து ஒரு குழு, அதுக்கு பேர் மதம். அவ்வளவுதான். அந்த மதம் எதுக்கு உருவானது அப்படின்னா, அவன் விரும்பக்கூடியவற்றை விதிகளாக வரையறுத்து அதை பின்பற்ற வற்புறுத்துகிறான். டிசிப்ளின். ஒரு கேங், ஒரு குழுவை அவன் முறைப்படுத்துகிறான், நெறிப்படுத்துகிறான். ஹெட் வேணும், அவன் இவர்தான் குரு. இவருக்கு வந்து ஒரு அதீதமான ஆற்றல் இருக்கு, இவர் இறைவனால் அனுப்பப்பட்டவர், இவருக்கு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இவர் சொல்றதை கேளு. இந்த லீடர்ஷிப் அப்பதான் வந்து அவனை டிசிப்ளின் பண்ண முடியும். இவர்தான் தலைவர், விடுதலை சிறுத்தை தலைவர், இது பயங்கரமானவர், அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர். அவர் அழைச்சாருன்னா இப்போ இறங்கினார்னா பூகம்பம் தான், அவர் நடந்தார்னா அவர் நிலநடுக்கம் தான், அவர் பெரிய புயல். இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த பில்டப்லாம் எதுக்குன்னா, டு மேக் த டிசிப்ளின், டு ஃபாலோ த கேடர்ஸ். அவங்க அப்பதான் தொண்டர்கள் பயப்படுவாங்க, ஏ பயங்கரமான ஆளாமே, அவர் போனார்னா அப்படி ஆகாம. இப்படிதான் வந்து மத குருக்களின் மீது ஒரு பில்டப் உருவாக்கப்படுகிறது. அவன் சாதாரண ஆள் தான், சராசரியான ஆள் தான். அப்ப அவங்க மத குரு மேல அவர் தான் ஜெகத் குரு. ஜெகத் குரு உலகத்துக்கே அவர் தான் குருவாங்க. அவர் அப்படிப்பட்டவரா இப்படிப்பட்டவர். அவருடைய அப்ப ஒரு பெரிய புராண கதைகளை வந்து ஒரு பில்டப் அவங்க உருவாக்கினாதான் அந்த பெரிய மாஸ் வந்து அவங்க பின்பற்றும். அவரை பார்த்தாலே போதுமா, அவரை தொட்டாலே போதுமா, கீழே கும்பிட்டாலே போதுமா, நமக்கு இருக்கிற எல்லா மன உளைச்சலும் போயிடும். இந்த பில்டப். இப்ப இந்த இதெல்லாம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுகிறதுனா, அதிகாரத்தை யார் தக்க வைத்துக் கொள்வது. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவனுக்கு சில ஐக்கன் தேவைப்படுகிறது, சில அடையாளங்கள் தேவைப்படுகிறது. அதை எதிர்க்கிறவர்களை மூர்க்கமா அடக்கி ஒடுக்கும். இப்ப பௌத்தம் இங்க வந்து மிகப்பெரிய ஆளுமை மிக்க ஒரு நெறியாக அரசு கட்டுப்பாட்டிலே இருந்தது. அது அரசாக மாறி இருந்தது. அசோகர் ஒரு பெரிய பௌத்த மன்னர், கனிஷ்கர், ஹர்ஷர், இவங்கெல்லாம் பௌத்த பேரரசர்களா இருந்தாங்க, மௌரியர்கள் எல்லாம். அப்ப அந்த அவன் கையில் இருக்கிற அரசு அதிகாரத்தை, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த மதத்தையும் அந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்களையும் கொடூரமாக அழித்தொழிக்கும். அவங்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பரப்பணும். அவர்களை இழிவானவர்கள் சொல்லணும். பக்தி இலக்கியங்கள்ல சைவத்தை சார்ந்த நாயன்மார்களும் வைணவத்தை சார்ந்த ஆழ்வார்களும் பாடிய பாசுரங்களில், அந்த திருமுறைகளில் சமண பௌத்த பிக்குகளை எல்லாம், குருமார்களை எல்லாம் கொலை செய்வதற்கு கூட வரம் கொடு என்று பெருமானிடத்திலே அவர்கள் பாடியதாக குறிப்புகள் சொல்லுகின்றன. அப்ப பக்தி இலக்கியங்கிறது வந்து எப்படிப்பட்டது? கருணை. வள்ளலார் சொல்றது அன்பு கருணை தான். பக்திங்கிறது வடமொழியில பக்தி, தமிழ்ல பற்று. அவ்வளவுதான். நம்ம வடமொழி சொற்கள் எல்லாம் தனியாவே பார்க்கிறோம். பக்தின்னா தமிழ்ல பற்று, அவ்வளவுதான். கடவுள் பற்று. பற்று கொண்டவன் பக்தன். அப்ப இந்த பக்தி என்பது கடவுளின் மீது, அதாவது பௌத்த சமண குருமார்களை, அவருடைய வாழிடங்களை, வசிப்பிடங்களை, தங்கிய பள்ளிக்கூடங்களை, அவர் தங்கிய இடத்துக்கு பேர் தான் பள்ளி. அதனாலதான் அங்க பாடம் சொல்லி கொடுத்ததுனால நம்ம இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுக்குற இடத்துக்கு பள்ளிக்கூடம்னு வந்திருக்கு பேரு. அவங்கதான் முதல்ல வந்து எழுதவும் கற்கவும் கற்றுக் கொடுத்தார்கள்னு ஒரு குறிப்பு இருக்கு. பௌத்தத்திற்கும் சமணத்திற்கும் எதிரான வன்முறைதான் இங்கே சாதியும் தீண்டாமையும் நிலைப்பதற்கு காரணம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அயோத்திதாசர் பண்டிதர் அவர்களும் நம்புகிறார்கள். வேற எந்த காரணமும் இல்லை. அவன் பறைய அடிச்சதுனால பறையன், அவன் மாட்டது கறிய தின்னாதனால ராவணனுடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இவர் இருக்கிறார் சீதை.
அப்ப ராவணன் வந்து சிறைப்படுத்தி வைத்திருந்த அசோகவனத்தை, அந்த பேர் இடம் பேர் என்ன, அசோகவனம். அசோகவனம்னா அசோகர் அப்படிங்கிறதுடைய பொருளை குறிக்குது, பேரரசர். இப்ப அவருடைய இடத்தை தான் அவன் பறையர் தெருங்கிறான். இப்ப பௌத்தர்கள் தான் பறையர்கள் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப ராவணனையும் அவன் பறையருங்கிறான். அதுதான் சிங்களவன் இன்னைக்கு சொல்றான். அங்க இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுக்கும் சிங்களவன் வைத்திருக்கிற பெயர் பறையர்கள் தான் பேரு. அவன் யாரும் அவனை தமிழன் சொல்றது கிடையாது. அவன் மொழியில வந்து தமிழர்கள் அத்தனை பேரையும், அங்க அவன் வேளாளர்கள் இருக்கலாம் அல்லது வேற பேர்ல இருக்கிறான், என்ன நோக்கு குழுக்கள் இருக்கிறான், ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் அவன் வச்சிருக்கிற பேர் பறையர் தான். கேரளாவில் வந்து தமிழர்களை பாண்டின்னுவான். பாண்டினா அங்க என்னடா பொருள்னா பறையர் தான் பொருள். இங்க நம்ம பாண்டியன் பெருமையா சொல்லிக்கிறோம், அந்த பாண்டியன் இந்த பாண்டியன் நாங்க நாடாளுகிறவன். மலையாளிக்கு வந்து பாண்டியன்னா என்ன பொருள்னா அவன் பறையன்னு அர்த்தம், தீண்டப்படாதன்னு அர்த்தம். பாண்டி பயலன், அவன் பாண்டிடா இருக்கான். பாண்டினா தீண்டப்படாதன்னு அர்த்தம் அவனுடைய பார்வையில். ஆக இந்த சொற்களை நமக்கு சில தரவுகளை தருகிறது, சொற்கள் நமக்கு பல உண்மைகளை தருகிறது. ஆனால் ஒரு செய்தி, எல்லாவற்றையுமே அரசியல் அதிகாரத்தோடு அந்த கோணத்தில் இருந்து நாம் பார்த்தால் இன்னும் பல உண்மைகள் தெரியும். கல்வெட்டில் இருக்கிற செய்திகளாக இருந்தாலும் சரி, அல்லது இலக்கிய ஏடுகளில் இருக்கக்கூடிய செய்திகளாக இருந்தாலும் சரி, ஓலை சுவடிகளில் இருக்கிற செய்திகளாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் செய்கிறவன் அரசியலோடு தொடர்பு இல்லாதவன் செய்யறது கிடையாது. எவன் கல்வெட்டு பதிக்கிறான், யார் ஓலைச்சுவடி வச்சு புலவர் வச்சு எழுத வைக்கிறான், அதிகாரத்தோடு தொடர்புடையவர்கள். உலகத்துல மானுடம் என்பது ரெண்டே வகைதான், ரெண்டு வகைதான். அதிகாரத்தோடு தொடர்புடையவன், அதிகாரத்தோடு தொடர்பில்லாதவன். ஆளுகிறவன், ஆளப்படுகிறவன். இப்ப ஆளப்படுகிறவன் எந்த பேர்ல இருந்தாலும் அவன் கொடுமைக்கு உள்ளாவான், அவன் ஒடுக்குமுறைக்கு உள்ளாவான். ஆளு அந்த அதிகாரத்தோடு தொடர்பு இருக்கிறவன் கொஞ்சம் வசதியோட இருப்பான், மகிழ்ச்சியோட இருப்பான், ஒரு மரியாதையோடு இருப்பான். ஆகவே இந்த மண்ணில் சமத்துவம் என்பது எல்லோருக்கும் வீடு, எல்லோருக்கும் சோறு, எல்லோருக்கும் உடை என்பதை விட எல்லோருக்கும் அதிகாரம் என்பதுதான் சமத்துவத்தின் அடிப்படை. எல்லோருக்கும் பவர் ஷேர் என்பதுதான் உண்மையான சாதி ஒழிப்பு. அதிகாரம் இல்லை என்று சொன்னால் எல்லாருமே தீண்டப்படாதவர்கள் தான். ஒடுக்குமுறையுடைய கோரத்தை பொறுத்தது, ஆதிக்கம் செலுத்துகளுடைய வெறியை பொறுத்தது, தீண்டாமையா இருக்கிறதா தீண்டாமை இல்லாம இருக்கிறதாங்க. இப்ப இங்க வந்து பண்பாட்டு தளத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒடுக்குமுறை என்று இதை பார்த்தாலும் அரசியல் ரீதியாக நிகழ்த்தப்பட்ட ஒடுக்குமுறை தான் சாதி பாகுபாடுகளுக்கும் தீண்டாமைக்கும் காரணம். எனவே சாதியை ஒழிப்பதற்கு அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதும் அல்லது கைப்பற்றுவதும் தான் அடிப்படையான தீர்வு என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த சங்கம் என்கிற சொல், நம்முடைய ஐயா அவர்கள், முனைவர் எம்.வை. நடராஜன் அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார், சாதி என்பதே தமிழ் சொல் இல்லை என்று சொன்னார். பல தமிழறிஞர்கள் சகரத்திலேயே தமிழ் சொல் எதுவும் தொடங்காது என்று சொல்கிறார்கள். சங்கம், சாதி, சமம் இது தமிழ் சொற்களாக இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்படுகிறது. இந்த ரகரத்தில் தொடங்காது. ராமன், ரங்கநாதன், அதுக்கெல்லாம் முன்னால ஏதாவது இரான் போட்டுருவோம். நாம ராவணன்னா இராவணன் நாம் எழுதுவோம், ரங்கநாதன்னா அரங்கநாதன் அப்படின்னு நாம் போடுவோம். ஏன்னா ரகரத்துல சில சொற்கள் தமிழ்ல தொடங்காதுன்னு ஒரு இலக்கண முறை இருக்கு. அந்த மாதிரி சகரத்துல எந்த சொல்லும் தமிழில் கிடையாது என்பது ஒரு கருத்து உள்ளது. அப்படின்னா சங்கம் என்பது தமிழ் சொல்லா? அதனால்தான் நம்ம ஆட்கள் கழகம்னு அதை மாத்தினாங்க. திராவிட முன்னேற்ற சங்கம்னு வைக்காம திராவிட முன்னேற்ற கழகம். சைவ சித்தாந்த சங்கம் இல்லாம சைவ சித்தாந்த கழகம். அந்த கழகம்ங்கிற சொல் வந்து சங்கத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சொல். சரிங்களா? சங்கம் என்பது எங்கிருந்து வந்த சொல் என்றால் பௌத்தத்திலிருந்து வந்த சொல். சங்க காலம் என்றால் பௌத்தர்களின் காலம் என்றுதான் நான் பார்க்கிறேன். சங்ககால நூல்கள் என்றால் பௌத்தர்களின் காலத்தில் படைக்கப்பட்ட இலக்கியங்கள் தான் இந்த இலக்கியங்கள் அனைத்தும். எனவே பௌத்தத்தில் சாதி கிடையாது, எனவே சங்க பாடல்களிலும் சாதி கிடையாது.
சங்கம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி. இதை நம்ம தோழர்கள் நான் எப்படி மொழிபெயர்த்து சொல்லணும்னா, புத்தம் சரணம் கச்சாமி என்றால் அறிவே உன்னை வணங்குகிறேன், தம்மம் சரணம் கச்சாமி என்றால் அறமே உன்னை வணங்குகிறேன், சங்கம் சரணம் கச்சாமி என்றால் அமைப்பே உன்னை வணங்குகிறேன். அறிவே உன்னை வணங்குகிறேன், அறமே உன்னை வணங்குகிறேன், அமைப்பே உன்னை வணங்குகிறேன் என்பதுதான் வடமொழியிலே பாலி மொழியிலே புத்தம் சரணம் கச்சாமி. புத்தம் என்கிற சொல் புத்தி என்கிற சொல் தான், அறிவு தான். புத்தர் என்றால் அறிவர் என்று பொருள். அவருடைய உண்மையான பேர் வந்து சித்தார்த்தன், கௌதம சித்தார்த்தன். புத்தங்கிறது ஒரு பொதுவான சொல்லு. நீயும் புத்தராகலாம், நானும் புத்தராகலாம். அறிவு இருந்தார், அறிவை பெருக்கிக் கொண்டார். ஆகவே அவர் வந்து ஞானம் பெற்றார். அதை ஞானம் பெற்றார் என்பதுதான் புத்தி பெற்றார். புத்தி தான் ஞானம். இப்ப புத்தம் சரணம் கச்சாமின்னா, நீ கடவுள் ஒண்ணு கிடையாது, அறிவுதான் கடவுள், அறிவை வணங்கு. இப்ப அறிவு வணங்கினா போதுமா? அதுக்கு அடுத்து என்ன? தர்மம். தர்மம் தான் தம்மம், தம்மா. அதுதான் நம்முடைய தமிழ் சொல்ல அறம், அறுத்தல் என்பதிலிருந்து வருது அறம். அறுத்தல்னா என்னன்னா, உன்னை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டே இருக்குது, பற்று, பற்றி கொண்டே இருக்குதான் பற்று. பற்றறுத்தல் தான் அறம். பற்றறுத்தல், எனக்கு இதுதான் வேணும்னு பிடிச்சிட்டு தொங்குறது, இவதான் வேணும் நான் கல்யாணம் பண்ணி பிடிச்சிட்டு தொங்குறது, இவ்வளவுதான் நான் காதலிப்பேன்னு சொல்லி அந்த பற்று, எனக்கு இது வேணும் அது வேணும், ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு புகழின் மீது அல்லது ஒரு நபரின் மீது நாம் இடைவிடாமல் பிடித்து பற்றி கொண்டு தொங்குகிற அந்த பற்று, அதுதான் பக்தி. அந்த பற்றறுத்தல் தான் அறம். எதுவுமே நிலையில்லாதது, நிலையானது நினைச்சிட்டு அதை நினைச்சு ஏங்கிட்டு இருக்காது. தோல்வியும் வரும், வெற்றியும் வரும், பொருளும் வரும், வறுமையும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும். புத்தர் கண்ட ஞானம் அதுதான். ஏன்னா துன்பம்ங்கிறது மனித வாழ்க்கையில் எல்லோரும் சந்தித்தே தீர வேண்டிய ஒன்று. துன்பமில்லாத வாழ்க்கை என்று ஒன்று கிடையவே கிடையாது. அப்படிங்கிறது தான் பயிற்சி. துன்பத்தை எப்படி எதிர்கொள்வது? எல்லா மனிதர்களும் நோய்வாய்ப்பட்டு தான் ஆகணும், எல்லா மனிதர்களும் முதுமையற்று தான் ஆகணும், எல்லா மனிதர்களும் தோல்வி அடைஞ்சுதான் ஆகணும், எல்லா மனிதர்களும் ஏமாற்றம் அடைஞ்சுதான் ஆகணும். அப்ப இது வந்து உனக்கு துன்பத்தை தரும். அப்ப துன்பம் வருவது என்பது ஒரு இயற்கையானது. இதை நீ எப்படி எதிர்கொள்வது, அதை நீ பாசிட்டிவா எப்படி எடுத்துக்கொள்வது என்று சொல்லுவதுதான் பௌத்தம். அந்த பௌத்த காலத்தை தான் சங்க காலம் என்று சொல்லுவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சங்ககால இலக்கியங்கள், சங்ககால பாடல்கள் என்று சொன்னால் பௌத்தர்கள் சமணர்கள் வாழ்ந்த காலத்தில் இயற்றப்பட்ட இலக்கியங்களை தான், பாடல்களைத்தான் நாம் இன்றைக்கு வேறு மாதிரியாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே பௌத்தம் கடவுளும் இல்லை என்று சொன்னது, சாதியும் இல்லை என்று சொன்னது. பௌத்தத்துல கடவுளும் கிடையாது, சாதியும் கிடையாது. கடவுளை பற்றி சொல்லாத ஒரு மார்க்கம். இப்ப இஸ்லாம் வந்து ஒரே ஒரு இறைவன் உண்டு, அவன் ஏக இறைவன், கடவுள் ஒருத்தன் தான், கடவுள் உண்டு, அவன் ஒருத்தன் தான் அப்படிங்கிறது இஸ்லாம். கிறிஸ்தவமும் கடவுளை சொல்லுது. அதை சொல்ல வந்தவர் தூதுவரையே கடவுளாக்குனாங்க. இயேசு பெருமான் கடவுளுடைய தூதுவரா வந்தாரு, அவர் கடவுள் ஆயிட்டாரு. இப்படி எந்த மதத்தை எடுத்துக்கொண்டாலும் கடவுளை பற்றி பேசும், சாத்தானை பற்றி பேசும். கடவுளை பற்றி பேசினால் சாத்தானை பற்றி பேசணும், நன்மையை பற்றி பேசினால் தீமையை பற்றி பேசணும், நல்லவனை பற்றி பேசினால் கெட்டவனை பற்றி பேசணும். இதை பற்றி பேசாத ஒரு மதம், ஒரு மார்க்கம், ஒரு நெறி பௌத்தம். இந்த பௌத்தத்தை வீழ்த்துவதற்காக இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்ட மிகப்பெரிய ஒடுக்குமுறை அரசு பயங்கரவாதமாக திணிக்கப்பட்டது. இந்த நாட்டில் யார் சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன், யாரெல்லாம் நம்ம வந்து மன்னர்கள் சொல்றோமோ அவன்லாம் அன்னைக்கு ஒன்று சேர்ந்து இந்த கருத்துக்கு பௌத்தத்தையும் சமணத்தையும் ஏற்றுக்கொண்டவர்களை விரட்டி விரட்டி அடித்து, அவர்கள் குடியிருந்த குடிசைகளை எல்லாம் கொளுத்தி, அவர்களை கொடூரமான ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கி தீண்டாமையை திணித்தார்கள். அரச பயங்கரவாதம் இல்லாமல் தீண்டாமையை உருவாக்கவே முடியாது, மக்களால் உருவாக்க முடியாது. இருக்கிற ஒடுக்குமுறைகளிலே மோசமான ஒடுக்குமுறை அரசு ஒடுக்குமுறை. பயங்கரவாதத்திலே மிக மோசமான பயங்கரவாதம் அரச பயங்கரவாதம். விதிமுறைகளை திணிப்பதிலே அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். ஆக தீண்டாமை திணிக்கப்பட்டது என்று சொன்னால் அது வேளாளரால் வந்ததா, பார்ப்பனர்களால் வந்ததாங்கிறது கிடையாது. அரசர்களால் வந்தது, ஆட்சியாளர்களால் வந்தது. எவன் ஆண்டானோ அவனால் வந்தது. அவன் சேரனாவும் இருக்கலாம், பாண்டியனாவும் இருக்கலாம், சோழனாவும் இருக்கலாம். சேரனும் சோழனும் பாண்டியனும் இந்த கருத்தை உள்வாங்கிக் கொண்டார்கள். சமணத்தை பௌத்தத்தை வீழ்த்துவதற்கு எல்லாமே வந்து ஒரு உருவகம் தான். ஒரு நண்பர் எழுதிய கட்டுரை ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். திருஞான சம்பந்தருடைய திருமணம், அவருடைய திருமணம் சீர்காழியில் நடக்கிறது.
அவர் திருமணம் நடக்கிற போது திருமண பந்தல் தீப்பிடித்து எரிகிறது. தீப்பிடித்து எரிந்ததும் திருமணத்திற்கு வந்தவர்கள் அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். அப்படி ஒரு புறம் ஓடுகிற போது யானை வந்து மிரட்டுகிறது, இன்னொரு புறம் ஓடுகிற போது காளை வந்து முட்டுகிறது. எங்கே ஓடுவது என்று தெரியாமல் ஒரு புறம் யானை விரட்டுகிறது, இன்னொரு புறம் காளை விரட்டுகிறது என்று பயந்து மறுபடியும் இந்த திருமண பந்தலுக்கே ஓடி வந்தார்கள். அந்த ஊழி தீயிலே எரிந்து போனார்கள். திருமணத்திற்கு வந்தவர்கள் அதில் எரிந்து சாம்பலாகி போனார்கள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. அது எப்படி இந்த ஆய்வாளர் சொல்றாருன்னா, யானைன்னு சொல்றது யாருன்னா விநாயகனை. விநாயகன் யாரு, யாருடைய கடவுள் அப்படின்னு சொன்னா, விநாயகன் வந்து யாரை குறிக்குது அப்படின்னு சொன்னா பௌத்தர்களை குறிக்குது. விநாயகங்கிற சொல்லு புத்தருடைய சிலை தான் விநாயகர் சிலையாங்க இருக்கு. விநாயகர்ங்கிற சொல்லே புத்தருடைய பேர். 1000 பேர்கள் ஒரு பேர் விநாயகர். கௌதம புத்தருடைய பேர் தான் வந்து விநாயகர். அவருக்கு 1000 பேர் உண்டு. அப்ப யானை மிரட்டுகிறது என்றால் அங்க விநாயகரை குறிக்குது. விநாயகர்னா யாரை குறிக்குதுன்னா பௌத்தர்களை குறிக்குதுன்றான். சரி, இந்த பக்கம் போனா யாரு விரட்டுறா? காளை மிரட்டுகிறது. காளைன்னா எது? நந்தியை குறிக்கிறது. நந்தி யாரை குறிக்கிறது? சமணர்களை குறிக்கிறது என்றான். அந்த காலத்திலே நாணயத்தின் ஒரு பக்கத்திலே காளை நந்தி சின்னம். இன்னைக்கு வந்து சிவன் பெருமாள் கோயிலுக்கு சிவபெருமானுடைய கோயிலுக்கு முன்னாலதான் நந்தியை வச்சிருக்கிறாங்க. ஆனா நந்தி என்பது சமணர்களின் சின்னம். அதுக்கு ஆதாரம் இருக்கின்றான். நாணயத்திலேயே ஆதாரம் இருக்கின்றான். அது வந்து சைவர்களுடைய சின்னம் அல்ல, சமணர்களின் சின்னம். அப்ப சீர்காழியில் நடக்கிற திருஞான சம்பந்தருடைய திருமணத்துக்கு வந்திருக்கிற ஆரியர்கள், பார்ப்பனர்கள் அல்லது சமூகத்தை சார்ந்த சைவ சமயத்தை சார்ந்தவர்களை அங்க சாதி கலவரம் நடக்குது அல்லது மத கலவரம் நடக்குது கல்யாணத்திலே. இப்ப நம்ம கல்யாணம் நடந்தா அடிக்கிறாங்கள, உதைக்கிறாங்கள, வெட்டுறாங்கள, தீ வைக்கிறாங்கள, கொடுத்துறாங்கள, குடிசை கொடுத்துறாங்கள, அப்படியே நடந்துருது. திருஞான சம்பந்தர் கல்யாணத்து அன்னைக்கு கலவரம் நடந்துருது. ஒரு பக்கம் பௌத்தர்கள் அடிச்சு விரட்டி இருக்கிறான், இன்னொரு பக்கம் சமணர்கள் அடிச்சு விரட்டி இருக்கிறான். அவருடைய பந்தலே தீ வச்சு கொடுத்துட்டான். இதை எப்படி சைவ மதம் அதை உள்வாங்கி இருக்குன்னா, சிவபெருமானே அங்கே தோன்றி ஊழி தீயாக தோன்றி அவர்களை ஆட்கொண்டார்கள். செத்து போனவங்க எல்லாம் சிவபெருமான் ஆட்கொண்டுட்டாராம். அவர் உள்வாங்கிட்டாரா, சாப்பிட்டாரா. இதை வந்து ஒரு உருவகமா, இந்த கண்ணகி மார்பை அறுத்தெறிந்தால் அப்படிங்கிறது ஒரு உருவகமா தான் இருக்க முடியும். அது ஒரு உருவகம். அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆவேசம் வந்துருக்குது. அந்த ஆவேசம் வந்து ஒரு நெருப்பா மாறிச்சு அப்படிங்கறதான். அப்ப அந்த நேரத்தில் அவருக்கு வேண்டியவெல்லாம் போய் ஏதாவது கலவரத்தில் ஈடுபட்டிருப்பான், தீ வச்சு கொடுத்திருப்பான். அது சாதிக்காரன், அவளுக்கு ஆதரவானவன் ஒரு கலவரத்தை பண்ணிருப்பான். நாம என்ன நினைக்கிறோம், கண்ணகி வந்து பத்தினி, உடனே அவ வந்து தனது இடது மார்பை அறுத்தால், அதை வீசி எறிந்தால். அது எப்படி நடக்குது? இதெல்லாம் உருவகம். இலக்கியம் என்பதனால் கற்பனையும் உருவகமும் கலந்தது. அந்த பாத்திரமே கற்பனையும் நம்ம வச்சுட்டா அதுக்குள்ள விவாதத்துக்கே போக வேண்டியதில்லை. ஆனா ஒவ்வொரு இலக்கியத்திற்குள்ளும் சில வரலாற்று உண்மைகள் உருவகமாக சொல்லப்படுகின்றன, நமக்கு அவை தரவுகளாக கிடைக்கின்றன. ஆக கண்ணகி என்பவர் ஆவேசப்பட்டால், நீதிக்காக போராடினால், அப்படி போராடுகிற போது அவருடைய ஆவேசம் தான் அங்கே தீயாக மாறியது என்று சொல்லுகிற போது அவளுக்கான சாதிக்காரங்க, அவளுக்கான ஆதரவாளர்கள்லாம் போய் கலவரம் பண்ணியிருப்பான். நாம இப்ப அரசாங்கத்தை எதிர்த்து பஸ் கொடுத்துருது இல்லையா, உடனே திருமாவளவன் எதையோ அது தெரிந்தான்னு சொல்ல முடியுமா? யாராவது ஒரு இலக்கிய படைப்பாளர் எழுதினாங்க, திருமாவளவன் ஆவேசப்பட்டார், உடனே அவர் ஒரு காதை அறுத்தெறிந்தார், 10 அங்கு ஓடிய பேருந்துகள் எல்லாம் தீப்பிடி தெரிந்தன சொல்ல முடியுமா? நான் மேடையில பேசுவேன், நான் எங்கோ பேசினேன், எனக்கு தெரியாது, ஆனால் பேருந்துகள் பற்றி எறிந்தன, அதற்கு நானா பொறுப்பு என்று நான் சொல்லுவேன். பேருந்துகள் பற்றி எறிந்தன, அதற்கு நானா பொறுப்புன்னு. ஆக கண்ணகி நமக்கு ஒரு பாத்திரம். அது அதன் மூலம் நமக்கு கிடைக்கிற சில உருவகங்கள். கடவுள், மதம் எல்லாமே நீங்க அந்த புராணங்களை பார்த்தீங்கன்னா அதுல எல்லாத்தையும் உருவகங்களா நினைச்சு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய உண்மைகள் புலப்படும். அது உண்மைன்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க கற்பனை உலகத்துல வாழணும். அது உருவங்களா நினைச்சீங்கன்னா நிறைய வரலாற்று உண்மைகளை புரிந்து கொள்ள முடியும். ஆகவே சாதி தீண்டாமை என்பது சமண பௌத்த மதங்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட ஒரு கொடூரமான அரச பயங்கரவாத ஒடுக்குமுறையால் நிலைநாட்டப்பட்ட ஒன்று, நிறுவப்பட்ட ஒன்று. அப்படிப்பட்ட சாதியை, தீண்டாமையை ஒழிக்க வேண்டுமானால் அதிகாரம் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிற உழைக்கிற மக்களுக்கு அதிகார பகிர்வு வேண்டும். அதனால்தான் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று கேட்கிறோம். நன்றி, வணக்கம். ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.